அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் சார். ஸோ கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏரியா அண்ட் வால்யூம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2022 டு 24 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எல்லா டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் 2011 டு 19 நான் சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக படிக்கிற மாணவர்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், நிறைய ஷார்ட்கட்டை கற்றுக்கலாம். ஸோ ஒரு மேக்ஸை எப்படி இப்போ வந்து மாற்றிக்கிறாங்க, டிஎன்பிசியை மாற்றிட்டான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் கட்டாயம் நம்ம மாற்றிக்கணும். சும்மா வெறும் புக்குக்குள்ளேயே படிச்சுட்டு இருக்கிறத விட ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், அட்வான்ஸாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் அவன் டேரெக்டாக கேட்காம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வர மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு தான் கேள்விகள் கேட்குறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், பேசிக்காக புக்கு கேள்வியை முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை முடிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக்கு வேணாலும் வச்சுக்கிறவங்க பார்த்துக்கலாம். பட் இல்லை சார் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை முதல்ல இந்த 2 டாப்பிக்கை நல்லா முடிச்சிட்டா தான் ஸோ இனி வரும் காலம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே படித்து இதை வச்சு ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுன்றத கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வர குரூப் 2க்கு மாணவர்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா படிங்க, புக்கு நல்லா முடிச்சுட்டு அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டினை ஃபோன்லலாம் பார்க்காதீங்க. தயவுசெய்து பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு மொத்தம் பாருங்கள், ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. அதில் தெரியாத கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின்னா 20 தான் வந்து தெரியாமல் இருக்கும். மீதி 80 உங்களுக்கு தெரியும். அந்த 20 மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதுங்க. ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். பச்சைகள்லேயே திருப்பி படிக்கிறத விட இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஏரியா அண்ட் வால்யூம் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3D வந்து நடத்திட்டுருக்கேன். ஆல்ரெடி இந்த 3Dயில் பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருப்பேன். 2 பார்ட்டாக போடுறேன். மொத்தம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 80 கொஸ்டின் இருக்குது. ஸோ 40 கொஸ்டின் ஒரு பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்றைக்கி நான் இதை முடிக்கிறேன். அதனால் நல்லா படிங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் 2 மணி நேரம் தயவுசெய்து படிங்க சார். தயவுசெய்து படிங்க. டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளிமினரிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ப்ளிமினரிக்கு 2 பேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம் சார். ஆகஸ்ட் 19 மெயின்ஸுக்கு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸு விரைவில் நான் டெலிகிராமில் பாஸ்கர் மேக்ஸில் போட்டு விட்றேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து 130 டெஸ்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சார். என்னென்னா மொத்தம் 27 டாபிக் இல்லையா, ஒரு டாபிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 4 டெஸ்ட்டு. ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 25 கேள்வி, 4 டெஸ்ட்டு. அப்போ ஒரு டாபிக்கு 100 கேள்வி நான் கொடுக்குறேங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக நான் சென்ட் பண்ணுறேன். ஒரு சில டாபிக்லாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட டாபிக்லாம் நிறைய உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பிடிஎஃபாக ஃப்ரீயாகவே மெட்டீரியல் கொடுக்குறேன் நம்ம டெஸ்ட் பேட்சில் சைன் பண்ணுறவங்க மட்டும். ஸோ பாருங்கள், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, 40வது கொஸ்டின்ஸ் போகிறோம். 2 கோளங்களின் பரப்புகளின் விகிதம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டு என்ன கேட்குற, வால்யூம் ஆஃப் தி ரேஷியோ என்ன, ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது நல்லா கவனிங்க. ஆரம் கொடுத்துட்டு கன அளவு கேட்பாங்க, ஆரம் கொடுத்துட்டு பரப்பு கொடுப்பாங்க. இப்போ என்ன கொடுக்குறாங்க, பரப்பு கொடுத்துட்டு கன அளவு கேட்குறாங்க. அப்போ பரப்பு கொடுத்துட்டா முதல்ல என்ன, ஆரம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஆரம் தெரிஞ்சால் தானே கன அளவு போக முடியும். ஆரம் என்னென்னா இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2:5. ஓகேவா? ஆரம் கொடுத்துட்டாங்க. இந்த ஆரத்தில் சுற்றளவு வேணும்னா அதே நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ஆரம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்கன்னா அதே 2:5 தான். மூலைவிட்டம் கேட்டாங்கன்னா அதே 2:8 தான். அப்போது ஆரம், சுற்றளவு, மூலைவிட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேஷியோ தான், மாறாது. ஓகேவா? பரப்பு, வலைப்பரப்பு, மொத்த பரப்பு, புறப்பரப்பு அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். கன அளவு அப்படின்னா கியூப் பண்ணணும். இப்போ என்ன கேட்குறாங்க, வால்யூம் தானே கேட்குறாங்க. இது கியூப் பண்ணுங்க. 2 கியூப் 5 கியூப், அவ்வளோதாங்க. ஸோ 2 கியூப் 8, 5 கியூப் 125. எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதில் பேசிக்கான கேள்விகள் எல்லோரும் போடுற கேள்விகள் தான். அடுத்தது 2 கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:25 எனில் கன அளவுகளின் விகிதம். இப்போ தான் சொன்னேன், வலைப்பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா இது ஸ்கொயர் ரூட் எடுங்க. 3:5. அவற்றோட கன அளவுனா கியூப் பண்ணுங்க. 3 கியூப் 5 கியூப். 3 கியூப் எவ்வளோ, 27. 5 கியூப் 125. எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட்டுங்க. இந்த கொஸ்டின் இப்போ நான் சொல்லிக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய கிடைக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது ஸோ 42வது கேள்வி பாருங்கள். 2 மீட்டர் 2 மீட்டர் 1 மீட்டர் முறையே நீள அகல உயரங்களாக கொண்ட ஒரு கனச்செவ்வகத்தின் வெளிப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கனச்செவ்வகத்தினுடைய வெளிப்பரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபாய்டு அதானே,
நல்லா கவனிங்க. இதோடைய வெளிப்பரப்பு பக்கப்பரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே போகிறோம் பாருங்க. பக்கப்பரப்பு மொத்த பரப்பு தான் என்னது வெளிப்பரப்பு கன அளவு. இந்த ரெண்டு விஷயம். பக்கப்பரப்புனா என்னங்கன்னா அந்த மேலேயும் கீழேயும் விட்டுட்டு போகிறதாங்க பக்கப்பரப்பு. இப்போது ரூம் இருக்குன்னா நம்ம மேலே டாப் இருக்குல்லையே அதையும் கீழே பாட்டம் இருக்கு ரெண்டுத்தையும் விட்டுட்டா அப்போ என்ன வரும் 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி மட்டும் வராது, பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டலாக எல்லாமே 2 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். எல்னா நீளம், பினா அகலம், ஹெச்னா உயரம். அவ்வளோதான் சார். இதில் தந்து போட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா? இதுதான் சரி, வால்யூம் கேட்குறாங்கன்னா கனளவு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்க. இதே கனச்செவ்வகத்துடைய இந்த கனச்செவ்வகத்தில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பி ஏணி என்னுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மூலைவிட்டம். கனச்செவ்வகத்துடைய மூலைவிட்டம் ஃபார்முலா என்னென்னா டி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். பாருங்கள், ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா 3 4 ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். இது என்னது மூலைவிட்டம்னு கேட்கலாம், அல்லது அந்த ஒரு கனச்செவ்வக அறையில் வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஏணியோட அளவு, கம்பியோட அளவு, கொம்பினுடைய அளவு, இது மாதிரி கேட்டாங்கன்னா அதான் மூலைவிட்டமாக எடுத்துக்கணும். சரி, இங்கே கொஷின்ஸுக்கு வருவோம். வெளிப்பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ் ஆஃப் எல் இன்ட்டு பி. 2 மாற்றி மாற்றி பெருக்கணும். 4 ப்ளஸ் 2 1 2 ப்ளஸ் இந்த ஒன்றையும் இந்த 2ஐயும் 2 2, அதாவது எல்பி பிஹெச் ஹெச்எல் மூணுத்தையும் பெருக்கிறேன். இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 4 2 6 6 இது பாருங்க 4 2 6 6 2 8. அப்போ 8 2 16 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 43வது கேள்வி. ஒரு கனசதுரம் மொத்த பரப்பு, நல்லா கவனிங்க. இப்போ கனசதுரத்தை வச்சு சொல்கிறோம். கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதானே. 6 சமபக்கங்களை உடைய ஒரு வடிவம் தான் என்னென்னா கனசதுரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதோடைய பக்கப்பரப்பு என்ன, மொத்த பரப்பு என்ன, வால்யூம் கன அளவு என்ன அப்படின்னு தெரியணும். பக்கப்பரப்புனா என்ன? மேலே எங்கேயும் விட்டுட்டு வரணும். அதாவது 4a ஸ்கொயர். மொத்த பரப்புனா 6a ஸ்கொயர். கன அளவுனா a கியூப். புரியுதுங்களா? இதோட மூலைவிட்டம் கேட்டால் என்ன பண்ணுவோம்? இப்போ கூட குரூப் 1ல் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு கனசதுரத்துடைய மூலைவிட்டம் டயகனல் அப்படின்னா என்னென்னா √3a. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூலைவிட்டம் டயகனல் அப்படின்னு கேட்டால் √3a. இப்போ குரூப் 1ல் தான் கேட்டாங்க. √3, அதாவது மூலைவிட்டம் கொடுத்துட்டு பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம், கன அளவு என்னன்னு கேள்வி கேட்கலாம். இங்கே கொஸ்டின்ஸுக்கு வருவோம். மொத்த புறப்பரப்பு அப்படின்னா 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 384. ஓரார் 6 6 36, மீதி 2 இருக்கா 24. அப்போ 4 24. இங்கே ஏ ஸ்கொயர்னால் கண்டிப்பாக இங்கே ஸ்கொயர் நம்பர் தான் வரும். இப்போ ஏ ஸ்கொயர் 64னா ஏவோட வேல்யூ எவ்வளோ? 8. ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க? கன அளவு தானே. வால்யூம்னா 8 கியூப். 8 கியூப் என்ன ஒரு 512. அவ்வளோதான் சார் ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேள்விக்குமே என்ன ஃபார்முலா சொல்கிறேன், என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்கிறேன், கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. அடுத்தது 44வது கேள்வி. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியோட கொள்ளளவு. இப்போது ஒரு தொட்டி, நீர் தொட்டி இருக்குங்க. ஓகேவா? இந்த தொட்டியில் எவ்வளோ லிட்டர் இருக்கா? 27 லிட்டர் தண்ணீர் இருக்குங்க. ஓகேவா? அப்போ அதோட பக்கத்தை காண்க அப்படின்னா இது வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் நம்ம மீட்டர் கியூபில் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு குழி வெட்டுறோம், ஒரு பள்ளம் வெட்டுறோம்னா எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1000, ஸோ 1000 லிட்டர் பிடிக்கும். அதாவது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறோன்னா எவ்வளோ தண்ணி பிடிக்குமா? 1000 லிட்டர் பிடிக்கும். அப்போது இதை நான் லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். 1 0 2 0 3 0, 1 0 2 0 3 0. அப்போது வால்யூம் ஈக்குவல் டு 27 மீட்டர் கியூப்னு மாறிச்சுங்க. புரியுதா? பாருங்கள், 27 லிட்டரை நான் மீட்டராக மாற்றும் போது 1000ஆல் டிவைட் பண்ணிட்டு மீட்டர் கியூப். அப்போ இதோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? ஏ கியூப் ஈக்குவல் டு 27. அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ? 3 மீட்டர். அவ்வளோதாங்க. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 45வது கேள்வி. ஸோ மொத்தமே 2 தான் கொடுக்குறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அடுத்து 45வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இது பார்த்தீங்கன்னா பழைய 10th புக்கில் இந்த கேள்வி அப்படியே இருக்கும். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையின் மீது இப்போது ஒரு சிலிண்டர் இருக்குது, ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு கூடாரம் வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 3 மீட்டர் உயரமுள்ள அப்போ உருளையின் மீதுனா இது 3 மீட்டர். ஒரு கூம்பு அமைந்தார் போன்று வடிவில் இந்த கூம்பு உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம், இந்த ஆரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா R = 52.5. அதன் சாய் உயரம், இந்த கூம்போட சாய் உயரம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 53 மீட்டர். அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை காண்க. ஸோ இது மொத்தம் ஒரு டென்ட் அமைக்கணும் அப்படின்னா எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படின்னா இது மொத்தத்துடைய பரப்பை கண்டுபிடிக்கணும். அதானே? முதல்ல இந்த உருளையோட பரப்பு ப்ளஸ் கூம்போட வலைப்பரப்பு. உருளையோட பரப்பு என்ன? உருளையோட வலைப்பரப்பு 2πr/h. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளை அப்படின்னாலே கீழே வட்டம் மாதிரி தெரியும். இந்த வட்டத்துடைய சுற்றளவு கூட h சேர்க்கறது தான் உருளையோட வலைப்பரப்பு. புரியுதுங்களா? சரி, கூம்போட வலைப்பரப்புனா என்ன? πr/l. அவ்வளோதாங்க. இதில் அப்படியே போட்டால் முடிஞ்சு போச்சு சார். இதுலேருந்து நம்ம என்ன வெளியே எடுக்கலாம்? பையை வெளியே எடுக்கலாம். ஒரு ஆரை வெளியே எடுத்துட்டோம்னா 2h ப்ளஸ் πr/l தானே? இதில் πr எடுத்துகிறா, அப்போ L மட்டும் வருங்க. அவ்வளோதாங்க. போடுங்க. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரத்தோட வேல்யூ என்ன? 52.5. ஓகேவா? 2h. h எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த h என்ன? உருளையோட h தானே? 3 மீட்டர். அப்போது 3 × 2 ப்ளஸ் எல்லுனா சாய் உயரம் 53. அவ்வளோதான் சார். ஓகேவா? இங்கே பை பாருங்கள், ஆன்சரில் பை அப்படியே இருக்குது. தெரியுதுங்களா? பை அப்படியே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பையை அப்படியே வச்சுக்கொண்டி தான். பையோட வேல்யூ 22/7 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டினில் ஆன்சர் பாருங்கள், எல்லாத்துலையும் பை இருக்குது. அவ்வளோதான் சார். இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 52.5 × 3 6 59. 59 ஒரு பை. அவ்வளோதான் சார். இது மொத்தம் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஒரு ஆன்சர்னா 3097.5 பை அப்படின்னு கிடைச்சிரும். எதை? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். எங்கே 3097.5? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இது மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது டேரெக்டாக இல்லாமல் ஒரு 2-3 கலந்தா மாதிரியும் கொஞ்சம் டைம் எடுத்து போடுற மாதிரி. இப்போ கொடுக்குற கேள்விலாம் அப்படி தான் இருக்குது. மேக்ஸில் வரலாற்றில் இல்லாத மாதிரி இப்போ குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1C DU எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்கள். அதில் 4 கேள்விகளில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா கீழ்கண்டதில் எது சரியானது, எது தவறு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். மேக்ஸில் போய் அது மாதிரி கேட்டிருப்பானா? ஸோ இப்போ இந்த வாட்டி கேட்டிருந்தா பாருங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் கொஸ்டின்ஸ் வந்து பேட்டர்ன் மாற்றிட்டே போகிறான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் கட்டாயம் என்ன பண்ணிக்கணும்? மாறிக்கினே போனங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு உருளையினுடைய உயரம் 3.5 மீட்டர், அதன் அடிவிட்டம் 4 மீட்டர் எனில் உருளையினுடைய கனளவு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உருளை சிலிண்டர், ஓகேவா? இந்த சிலிண்டரோட உயரம் எவ்வளோன்னா 3.5 மீட்டர். அடிவிட்டம், இதோட விட்டம் தான் எவ்வளோன்னா D = 4 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோ? அதில் பாதி. அப்போ உருளையோட கனளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. உருளையோட கனலாம் இங்கே வட்டம் இருக்கா, இதோட வெயிட் வேணால் இந்த வட்டத்துடைய பரப்பு கூட h சேர்க்கணும். அதான் உருளையோட கனளவு. என்னது வட்டத்துடைய பரப்புனா πr² × h. நான் என்ன சொன்னேன்? வட்டத்துடைய பரப்பு கூட h சேர்க்கணும்னு சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 22/7. ஆரத்துடைய மதிப்பு என்ன? 2 × 2. h எவ்வளோ? 3.5. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள் 1 7 5 35. அப்போ 0.5. அவ்வளோதாங்க. இதை மொத்தத்தையும் பெருகிட்டிங்கன்னா 44ன்னு ஆன்சர் வரும் சார். ஓகேவா? புரிஞ்சு போச்சா? எப்படி சார்? 22 2 44 இன்ட்டு 2ஐயும் 0.5 பெருங்கன்னா வரும் 1ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன? 44 தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி நான் போடும்போது நீங்கள் ஒரு வாட்டி பெருகி பாருங்கள். நான் வேணும்னே ஆர்வ கோளாறுல நிறைய தப்பு பண்ணுவேன். நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி பெருகி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்தது 47வது கேள்வி. இது ஈஸி தாங்க. இது எல்லாமே போட்டுருவாங்க. ஒரு உருளையோட கனளவு ஃபார்முலா என்னென்னா A³ அப்படின்றது தெரியும். ஸோ ஃபார்முலாவை டைரெக்டாக கேட்டு வச்சுருக்கானுங்க. அடுத்தது 16 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமும் 7 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கனசதுரத்தின் பாருங்கள் கொண்ட ஒரு கனசதுரம் அப்படின்னு சொல்கிறோம். குழம்பிடக்கூடாது. நீளம் அகலம் கொடுத்து உயரம் கொடுத்தா அது கனச்செவ்வகம் தானே சார். இங்கே கனசதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா? ஸோ நீள அகலம் வேறு வேறு கொடுத்துருந்தாலும் அது கனசதுரத்துக்கு 3 பக்கங்கள் வெவ்வேறாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. அதனுடைய கனளவு பக்கப்பரப்பு காண்க. கனளவுனா என்னங்க? உங்களுக்கு தெரியும், வால்யூம். 16 × 14 × 7. இது அப்படியே 3த்தையும் பெருகிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும்.
அதானே? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. கன அளவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மூணுத்தையும் அப்படியே பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இது என்ன ஆன்சர் வரும்? இது மூணுத்தையும் பெருக்குங்க 1568 அப்படின்னு கிடச்சிரும். சரிங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க? பக்கப்பரப்பு. பக்கப்பரப்புனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு காட்டினேன் கணிச்சு பக்கப்பரப்புனா என்னென்னா, இந்த மேலேயும் டாப்பையும் கீழே விட்டுடணும். 2 டைம்ஸ் ஆஃப் BH ப்ளஸ் HL. அதானே? L இன்ட்டு B மட்டும் வராது. ஏன்னா தரையும் மேலேயும் விட்டுட்டு போகிறது தான் பக்கப்பரப்பு. புரியுதாங்க? என்ன இது கூட என்ன இது இல்லை, LB இல்லை. LBன்னு என்ன? தரை. தரையும் அதுக்கு மேலே இருக்கிறது தான் டாப். அவ்வளோதாங்க. 2 டைம்ஸ் ஆஃப் BHன்னு என்ன? B இதுதான் L, இது B, இது H. 14 இன்ட்டு 7 14 இன்ட்டு 7 ப்ளஸ் HL என்ன? 7 இன்ட்டு 16. அவ்வளோதான் சார். இதெல்லாம் பெருகிட்டு 2ஆல் பெருகிட்டோம்னா ஆன்சர் 868ன்னு வரும். ஸோ உங்களுக்கு மெத்தடு சொல்லிட்டேன், ஃபார்முலா சொல்லிட்டேன், பெருகி போடுங்க, ஆன்சர் கிடச்சிடும். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 49வது கேள்வி. நல்லா கவனிங்க. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் எவ்வளோ? 5x, இது 7x. மேலும் அதன் கன அளவு கொடுத்துட்டாங்க. எனில் உருளையினுடைய ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ன்னு இருக்கா? ஸோ இந்த 5 இதோ இருக்குது. ஸோ 5 மடங்கு. 5 மடங்கு எது இதில்? இங்கே பாருங்கள். உருளை இது மாதிரி கண்டுபிடிக்க கற்றுக்கணுங்க. ஆரம் வந்து 5 மடங்கு, உயரம் வந்து 7 மடங்கு. ஆரம்னு கேட்குறாங்க. ஆரம் 5 மடங்காக இருக்கும். இதில் எது ஆன்சரில் எது 5 மடங்கு பாருங்கள்? 10 மட்டும் தான் ஆன்சர். வேறு எதுவுமே 5 மடங்கு இல்லை பாருங்கள். புரியுதா? இதை உயரம் கேட்டால் என்ன பண்ணியிருப்போம்? இதில் எது 7 மடங்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி ட்ரிக்ஸாக நம்ம படிக்க கற்றுக்கணும், ஷார்ட்கட்டில் கற்றுக்கணுங்க. உட்காந்து போட்டுக்கிறதுனா டைம் தாங்க போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஷார்ட்கட்டை நம்ம யூடியூப்பை நல்லா பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஃபுல்லாக 99% ஷார்ட்கட்டில் தான் போட்டிருப்பேன். ஓகேவா? சரி கணக்காக போட்டு காட்டுங்க சார் அப்படின்னா, உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் H = 4420. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரணுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன? 5. அப்போ 25x². புரியுதா? அடுத்து ஹெச்னு என்ன? 7x = 4400. அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்குங்க. அந்த எக்ஸோட வேல்யூ இதில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். இங்கே பாருங்கள், என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 7 கேன்சல் ஆகிடுச்சா? 25 4 25 100. அப்போ இந்த 2 0 கட் ஆகிடும். ஓகேவா? 22 2 22. இங்கே பாருங்கள், 25 4 25 100. அப்போ நீங்கள் 4ன்னு அடிக்கணும் இல்லையா? 4. இப்போ 4 2 8. அப்போ x³ = 8. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2. அந்த 2 தான் இதில் போடுங்க. 2 10 7 14. அவ்வளோதான் சார். ஸோ ஆரம் 10, உயரம் 14. இங்கே ஆரம் மட்டும் தான் கேட்குறாங்க, 10 தான். ஸோ இது மாதிரி ரேஷியோ இப்போ இருக்கிற 9th புக்கில் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. பட் இது ஓல்டு புக் கொஸ்டின்ஸு. இப்போ இருக்கிற புது புக்கில் 9th புக்கில் இந்த மாதிரி ரேஷியோவில் 2 கணக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒன்று, பயிற்சி கணக்கு ஒன்று. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சார். ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு உருளையினுடைய கன அளவு 81 cm3. அந்த உருளையை போன்றே ஆரமும் உயரமும் கொண்ட கூம்பின் கன அளவு என்ன? நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே ஒரு உருளை, சின்ன விஷயம் சொல்கிறேன். இங்கே அதே ஆரம் உயரம் கொண்ட ஒரு கூம்பு. பாருங்க, ஒரே அடிப்பக்க ஆரமும் ஒரே உயரமும் கொண்ட 3 கூம்பு சேர்ந்தது தான் என்னது? அதாவது 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரே அடிப்பக்க ஆரமும் உயரமும் கொண்ட 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளை. அதனால தான் இது πr² H அப்படின்னு சொல்கிறோம். இது 1/3 πr² H அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதோட 3ல் ஒரு பங்கு தான். புரியுதாங்க? ஸோ கன அளவுன்னு கேட்பாங்க. கன அளவு கேட்கும்போது இது என்னன்னு சொல்லலாம்? இது 3 மடங்கு இருக்கும், இது 1 மடங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அதனால் பார்த்துங்க. இப்போது உருளையோட கன அளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 81. கூம்போட கன அளவு தானே? 3ல் ஒரு பங்கு தானே? அப்போ 81 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 27 ஆன்சர். எங்கே இருக்குது? முடிஞ்சு போச்சு. ஏ தான் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உருளையோட கன அளவு இது 81 சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஆரம்ப வேல்யூலாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கூம்பில் போடுவாங்க. ஸோ அப்படிலாம் போடவே தேவையில்லைங்க. இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரே அடிப்பக்க ஆரமும் உயரம் கொண்ட 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளை. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது பாருங்கள், நல்ல கொஸ்டின்ஸ்.
ஒரு உள்ளீடு அற்ற உருளை, ஹாலோ சிலிண்டர் அதானே. ஸோ ஹைட்டு கொடுத்தாங்க. உள் வட்டங்கள் ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எனில் உருளையினுடைய கனளவு. உருளையினுடைய கனளவு ஃபார்முலா என்ன? பையா ஸ்கொயர் ஹெச். பட் இங்கே ஹாலோ சிலிண்டர் சொல்லும்போது கவனிங்க, உள்ள பைப் இந்த பிவிசி பைப்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. அப்போ இங்கே கேபிட்டல் ஆர் ஒன்று இருக்கும், ஸ்மால் ஆர் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 52வது கேள்வி. நல்லா கவனிங்க. ஒரு நேர்வட்ட கோலத்திற்கும் ஒரு நேர்வட்ட கூம்புக்கும் ஒரே ஆரம் ஒரே உயரம் இருக்குது. கூம்பின் கனளவிற்கும் கோலத்தின் கனளவுக்கும் கூம்பின் கனளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு கோலம் அதானே, ஸ்பியர். நெக்ஸ்ட்டு ஒரு கூம்பு வரைஞ்சிட்டேன்னா, ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம். ஓகேவா. நேர்வட்ட கூம்பிற்கு ஒரே ஆரமும் ஒரே உயரமும் என்றால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஆர் ஈக்குவல் டு ஹெச். கோலத்துடைய கனளவு என்ன? 4/3 பையா ஸ்கொயர் ஹெச். கூம்போட கனவுனா 1/3 பையா ஸ்கொயர் ஹெச். 4/3 வராதுங்க. ஓகேவா. கோலத்துடைய கனளவு என்னென்னா, அந்த ஃபார்முலாவே தப்பாக சொல்கிறேன் பாருங்கள், 4 பையார்ஸ் கியூப் அதானே. ஏன்னா கோலம் ஆர் மட்டும் தானே வரும், நான் உருளை ஃபார்ம்லாம் போகிறோம். ஓகே, கோலம்னா என்ன? ஆர்க் மட்டும்தான் வரும். அப்போ இதோட கனளவு என்னென்னா 4 பையார்ஸ் கியூப் 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். இந்த ஹெச்சோட வேல்யூ ஆர் தானே. அப்போது 4 பையார்ஸ் கியூப் ரேஷியோ 1/3 பை ஆர் கியூப். இங்கே பாருங்கள், பை கேன்சல் ஆகிடுச்சு, ஆர் கியூப் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இங்கே பாருங்கள், அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:1/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஒரு ஆன்சர்? 12:1 வரும். ஏன்னா இது மேலே எங்கேயும் 3ஆல் பெருகிட்டோம்னா இந்த 3 அடிபட்டுரும். அப்போ ஆன்சர் நான் 12:1 தான் சரியான ஆன்சர். பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்காது. ஏன் சார் ஆன்சர் இல்லைன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படியே இங்கே வாங்க, இங்கிலீஷ் வெர்ஷனில் படிங்க. இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க, ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நேர்வட்ட கோலம். அப்போ நம்ம என்ன கொஸ்டின் தப்பு? இங்கே என்ன வந்திருக்கணும்? சிலிண்டர்னா ஊர்லேயே வந்திருக்கணும். இப்போ சிலிண்டர் வச்சு போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? உருளையோட கனளவு ஃபார்முலா என்ன? 2 பையார் ஹெச் ரேஷியோ இது என்ன வரும்? 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். இதே அடிப்பக்க ஆரம் உயரம் கொண்டா இது என்ன வரும்? 2 பை ஆர் ஸ்கொயர் 1/3. இங்கே பாருங்கள், கனளவு தானே கேட்குறாங்க. கனளவுனா என்ன? பையார் ஸ்கொயர் ஹெச் தானே. இங்கே பாருங்கள், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரேஷியோ 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். இது என்னது கனளவு? உருளையோட கனளவு. ஏன்னா இங்கே பாருங்க, சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆர்ஹெச் அப்படியே கேன்சல் ஆகிடும், இந்த பையை கேன்சல் ஆகிடும். அப்போ 1:1/3 அப்படின்னா இது மேலே இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 3:1 சரியான ஆன்சர். ஸோ இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒன்று இருக்குது, தமிழ் வெர்ஷனில் ஒன்று இருக்குது. அதனால் இந்த 2 ஆன்சர் வரும், உசாராக பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி ஒரு வாட்டி கேட்டிருந்தான் சார். நம்ம எல்லாரும் நினச்சிப்போம் கூம்போட கனளவு ஃபார்முலா என்னங்க? இங்கே பாருங்கள், கூம்போட ஆரம் சாய் உயரம் 6L கொடுத்துட்டு கூம்போட கனளவு என்னன்னா நம்மளுக்கு தெரியும். கூம்போட கனளவு என்னென்னா 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச்ன்னு தெரியும். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, குரூப் 4ல் கேட்ட கேள்வி தான், நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கூம்பு எடுத்துக்கிட்டேன். இது ஹைட்டு, இது ஆரம், இது எல். ஸோ இந்த ஹெச்னு வருது இல்லையா, இந்த ஹெச்சுக்கு பதிலாக LRல கொடுக்குறாங்க. நம்ம பிதாகரஸ் சேர்த்து யூஸ் பண்ணால் வந்துடும். என்ன? L ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதில் ஹெச் மட்டும் வேணும்னா இங்கே என்ன பண்ணலாம், இதை 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் மட்டும் வேணும், ஆர் ஸ்கொயர் இந்த கழிங்க, எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் ஹெச் ஸ்கொயர். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எங்கே இருக்குது? இங்கே வருங்க. அவ்வளோதான், 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஹெச் பதிலாக இந்த வேல்யூவில் போடுறாங்க சார், வேறு ஒன்றுமே இல்லை, பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 54வது கேள்வி.
நல்லா கவனிங்க. ஏ என்பது எக்ஸ் பக்கம் கொண்ட எதனா ஏ என்பது எக்ஸ் பக்கம் கொண்ட ஒரு கனசதுரம், இது எக்ஸ் பக்கம். பி என்பது எக்ஸ் ஆரம் கொண்ட ஒரு கோளம், இது எக்ஸ் ஆரம் கொண்ட ஒரு கோளம். எனில் ரெண்டுத்துடைய கன அளவுகள் விகிதம் என்ன? இதோட கன அளவு என்ன? எக்ஸ் கியூப், ஏ கியூப். இதோட கன அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4/3. இங்க பாருங்க 4/3 வரும். கோளம் தானே, கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். அப்போ 3 வருமா? 3 வரும். பை ஆர் கியூப். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் எக்ஸ் தானே, இதுவும் எக்ஸ். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. இந்த 3 இங்கே போயிடும். 3:4 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 55வது கேள்வி. 14 அதுதானே, 14 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தில் இப்போ ஒரு கியூபிக்ல இருக்கு. வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பு. மிகப்பெரிய கூம்புனா ஒரு அடிப்பக்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வெட்டி எடுக்கப்படுது கூம்பு தான். கூம்பு வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கூம்போட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. அந்த கூம்போட கன அளவு என்னன்னா பக்கம் எவ்வளோ? 14 அதுதானே. இதுலேருந்து ஆரம் எவ்வளோ? இது பாருங்க விட்ட மாதிரி தெரியுதா டி ஈக்குவல்ட்டுன்னு. அப்போ ஆரம் எவ்வளோ? 7ன்னு தெரியும். சரி, உயரம் எவ்வளோ? 14ன்னு தெரியும். அவ்வளோதான். சரி, இது அப்படியே ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. புரியுதாங்க? கூம்போட உயரம் தான் இது பக்கம்னு கிடைக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பையோட வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயர்னா 7 × 7, ஹெச்னா 14. இங்கே பாருங்கள் ஒரு 0 ஒரு 0 அதானே. ஸோ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இது மொத்தம் பெருகிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 718.67ன்னு கிடைக்கும். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? என்ன பண்ணணுங்க, இது மொத்தம் 22, 7, 14லாம் பெருக்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு கனச்செவ்வக, நல்லா கவனிங்க, கனச்செவ்வக பெட்டி ஒன்று அடிப்பக்கம் சதுரமாக உள்ளது. ஒரு கனச்செவ்வக பெட்டி. ஓகேவா? இது அடிப்பக்கம் பார்த்தோன்னா ஒரு சதுரமாக இருக்கும். அப்படியே மேலே அடிக்கிட்டே போகிறாங்க. அதோடைய பக்கம் ஏ ஆகவும் பெட்டியோட உயரம் வந்து பி ஆகவும் இருப்பின், இது பி, இது பக்கம் ஏ எனில் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். எப்பவுமே ஒரு வடிவத்துடைய கன அளவு வேணும்னா அடிப்பக்க பரப்பு கூட உயரத்தை பெருக்குதான் கன அளவு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கூம்பு இருக்கு, ஒரு உருளை இருக்குன்னா அடிப்பக்க பரப்புன பை ஆர் ஸ்கொயர், அது கூட எச்ச உயரத்தை பெருக்குனா அதுதான் வால்யூம். புரியுதுங்க? ஸோ கன அளவு அப்படின்னாலே அடிப்பக்க பரப்பு கூட உயரத்தை பெருக்கணும். இங்கே அடிப்பக்கம் எவ்வளோ? ஏ, பக்கம் ஏ, பரப்புனா ஏ ஸ்கொயர். அப்போ வால்யூம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு உயரம் எவ்வளோ? பி. எங்கே இருக்குது ஏ ஸ்கொயர் பி? சி தான் சரியான ஆன்சர். நல்லா புரியுதுங்களா? வால்யூம் அப்படின்னாலே அடிப்பக்க பரப்பு இன்ட்டு உயரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? மாற்றி போட்டுறாதீங்க. ஏ இன்ட்டு பி ஸ்கொயர்லாம் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ மாற்றி போட்டுறக்கூடாது, பார்த்துக்குங்க. அடுத்தது இது சிம்பிளான கேள்விங்க. இதெல்லாம் 3 மீட்டர் 2 மீட்டர் 1 மீட்டர் கொண்ட கனச்செவ்வக நீர் தொட்டியின் கன அளவு லிட்டரில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வால்யூம்னா என்ன? மொத்தம் பெருக்கணும். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். மூணுத்தையும் பெருக்குங்க. ஒரு 2 6 6 மீட்டர் கியூப்னு வரும். ஆனால் இதை லிட்டரில் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ லிட்டரில் வேணால் 1000ல் பெருக்குங்க. 6 இன்ட்டு 1000 லிட்டர். அப்போ என்ன வரும்? 6000 லிட்டர். எங்கே இருக்குது 6000 லிட்டர்? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு கூம்பின் அடி ஆரம் 10 சென்டிமீட்டர், உயரம் 21 சென்டிமீட்டர், கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கூம்போட வால்யூம் அதானே. என்ன வரும் வால்யூம்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ 1/3 போட்டேன், பையோட வேல்யூ 22/7ன்னு போட்டேன். ஓகேவா? ஆறுனா எவ்வளோ? 10 × 10, ஹெச்னா 21. இங்கே பாருங்க 21 21 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 22 கூட ஒரு 100 பெருக்கணும்னா 22 2 0. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க சார். அடுத்தது 59வது கேள்வி. நல்லா கவனிங்க. 28 மீட்டர் விட்டமும் அதுதானே. ஓகேவா? 30 மீட்டர் ஆரமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டும்போது
தோண்டி எடுக்கப்படும் மண் சீராக பரப்பப்பட்டு 30 மீட்டர் 28 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கம் கொண்ட ஒரு கனச்செவ்வக மேடை அமைக்கப்பட்டால் மேடையுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு உருளை வடிவில் ஒரு பள்ளம் வெட்டி ஒரு மேடை அமைக்கிறாங்க, கனச்செவ்வக வடிவம் மேடை அமைக்கிறாங்க. அதனை இந்த மேடையோட நீள அகலம் உயரம் இந்த எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மண் வெட்டி இந்த மேடை அமைக்கிறாங்கன்னா இதோட கனளவும் சமம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சரி, இது என்னது? உருளை. உருளையோட கனளவு ஃபார்முலா என்ன வரும் நம்மளுக்கு? உருளையோட கனளவு ஃபார்முலா என்ன? முதல்ல இதோட கனளவு ஃபார்முலா போகலாமா? இதோட கனளவு என்ன? L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 இன்ட்டு 28 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு உருளையோட கனளவுனா என்ன? இங்கே பாருங்க, உருளையோட கனளவு பையா ஸ்கொயர் ஹெச்சா? பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் ஸ்கொயர்னா 14 இன்ட்டு 14. ஹெச் எவ்வளோ? 30. அவ்வளோதான் சார். புரியுதுங்களா? ஏன்னா இந்த உருளையோட இங்கே பாருங்கள் ஆழம்ன்றது தான் ஹெச். விட்டோம்னா அதில் பாதி தான் 14ன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் சார். இது சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் 1 7 2 14. 1 14 14 2 14 28. இந்த 2 அடிபட்டு போச்சு. ஸோ 30 அடிபட்டு போச்சு. அப்போ இங்கே ஹெச் மட்டும் இருக்கா? இங்கே என்ன இருக்குது? வெறும் 22 மட்டும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் சார். எங்கே? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 60வது கொஸ்டின். இந்த கேள்வி பாருங்கள், பழைய புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். 7 மீட்டர் உள்ள ஆரமுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளை. ஓகேவா? சர்க்கஸில் நமக்குலாம் தெரியுங்க. ஓகேவா? 7 மீட்டர் உள்ள ஆரமுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையின் சர்க்கஸ் வீரர் மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்கிறார். அந்த வீரர் சாகசம் செய்தக்கூடிய உள்ளீடற்ற கோளத்தின் உட்புற பரப்புக்கு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் உள்ள வண்டி ஓட்டுறாரு, அது உள்ளவே சுற்றி வராரு. அந்த பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? இந்த உள்வட்டத்துடைய வலைபரப்பு தெரிஞ்சால் போதும். ஆறு எவ்வளோ? 7. அப்போ கோலத்துடைய வலைபரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு போட்டுடலாம் சார். கோலத்துடைய வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 4πr ஸ்கொயர் 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஏன்னா ஆரத்துடைய மதிப்பு எவ்வளோ? 7ஆ? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 4 28 இன்ட்டு 22. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 616 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 61வது கேள்வி. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் எண்ணியல்ன்ற டாப்பிக்கில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் முறைய பக்க அளவுகளை கொண்ட 14 கனசதுரங்களின் மொத்த பரப்புகளை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. கனசதுரங்களின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுரங்களின், ஓகேவா, கனசதுரங்களின் மொத்த கன அளவை காண்க அப்படி. மொத்த பரப்பில் கன அளவு, மொத்த கன அளவு. கன அளவு என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். அதாவது 12 கியூப் ப்ளஸ் 13 கியூப் டாட் 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 ப்ளஸ் 25 கியூப். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? 1லேருந்து ஆரம்பிக்க தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1லேருந்து போகிறோம். 1 கியூப் 2 கியூப் டாட் டாட் ப்ளஸ் 25 கியூப் மைனஸ் எதை கழிக்கணும்? இதுக்கு முன்னாடியிலேருந்து கழிக்கணும் இல்லையா? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் 11 கியூப். அவ்வளோதாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதானே? அப்போது 25 இன்ட்டு 26 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 11 இன்ட்டு 12 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர். 2 2 13 2 26. 2 2 6 2 12. 13 25 பெருக்குங்க. 325 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10,000. இங்கே பாருங்கள், 1,00,000 இங்கே இடம் இல்லை. இங்கே பாருங்கள், மேலே போகிறோம் பாருங்கள். 10 56 25 மைனஸ் 43 56. இதை கழிங்க. 1 0 1 2 6 9. எங்கே இருக்குது? இது பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் 10th புக்கில் இருக்கும், பாருங்கள். அடுத்தது 62வது கொஸ்டின். 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட 3 கனசதுரங்களை உருக்கி ஒரே கனசதுரம் மாத்திரம். அதாவது இங்கே பாருங்கள், அதோடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறேன். 3 உருக்குறாங்க. அப்போது கன அளவு 3 உருக்குறது என்னது? 1 கியூப் ப்ளஸ் 6 கியூப்
ப்ளஸ் 8 கியூப். அவ்வளோதாங்க. 1 கியூப் 1 6 கியூப் என்ன வரும்? 216. 8 கியூப் 512. இதை மொத்தம் கூட்டுங்க. கூட்டோம்னா 729ன்னு வரும். இது 6 கியூபு. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? அதானே பக்கம் தானே இது. ஓகேவா? அப்போ ஆறுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னு சொல்லணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9. 9 கியூப் தான் 729. ஓகேவா? புரியுதா? ஸோ இது 9ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? மொத்த பரப்புன்னு கேட்குறாங்க. மொத்த பரப்பு ஃபார்முலா என்னென்ன? 6a². அப்போ 6 இன்ட்டு 9 9 81. 1 6 6 8 6 48. 486 ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 63வது கேள்வி. இந்த கேள்வி தாங்க, இந்த மாடலில் தான் இப்போ குரூப் 1ல் கேள்வி கேட்டிருந்தானுங்க. மூலைவிட்டம் 4√3 அளவுடைய ஒரு கனசதுரத்தின் கனளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கனசதுரத்துடைய மூலைவிட்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a√3 = 4√3. √3 கேன்சல். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 4. கன அளவு தானே கேட்குறாங்க. இப்போ வால்யூம் வேணும் அப்படின்னா a³. அப்போ என்ன வரும்? 4 கியூப். 4 கியூப் என்ன? 64 ஆன்சர். முடிஞ்சிச்சிங்களா? பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. கன அளவோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. கன அளவுன்னா என்ன? நல்லா கவனிங்க. கன அளவு, உருளையோட கன அளவு என்ன? πr²h ரேஷியோ πr²h. ரெண்டுத்துல பை கேன்சல் ஆகிடும். இது R1, இது R2, இது H1, இது H2. அப்போ ஆறு, இந்த ஆறு 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணணும். எங்கே? இது R1, இது H1னா, இது H1, இது H2, இது R1, இது R2. R1 ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4. H1 எவ்வளோ? 1 ரேஷியோ. R2 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். H2 எவ்வளோ? 2. 2 2 2 2 4. அப்போ 2 2 1 2:1 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, உயரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ தான் போட்டோம் பாருங்க முன்னாடி. ஓகேவா? ஆரம்னா ஸ்கொயர் பண்ணணும். இங்கே பாருங்க 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25. H எவ்வளோ? 3 ரேஷியோ. இந்த ஆரம் ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் 9. H எவ்வளோ? 5. அவ்வளோதான் சார். 1 3 3 3 3 9. 1 5 5 5 25. அப்போ ஆன்சர் நான் 5:3 ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இது இப்போ தான் போட்டோம் 2:1ன்னு. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 உருளைகளின் ஆரங்கள் விகிதம் கொடுத்துட்டாங்க, உயரங்கள் விகிதம். கன அளவோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஆரம்னா ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு கன அளவு உயரம் எவ்வளோ? 5 5 ரேஷியோ. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த 3 வந்து அப்படியே போட்டுக்கணுங்க. ஏன்னா அடிக்க முடியாம பாருங்கள், இது கேட்க முடியாது. அப்போ 5 4 20 3 9 27. 20:27 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கேள்வி போட்டோம். 69வது கேள்வி. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 70வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு கோள வடிவ உலோக எரிகுண்டின் கன அளவு கொடுத்துட்டாங்க. அதுதானே? கோள வடிவ உலோக எரிகுண்டின் கன அளவு கொடுத்து அதன் ஆரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எரிகுண்டுடைய ஆரம். கோள வடிவம் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 πr³ = 310.464. அவ்வளோதான் சார். ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதை போடுங்க. இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், இந்த பாருங்க 4/3 போட்டுட்டு, ஓகேவா, பையோட வேல்யூ போட்டுட்டு, இங்கே பாருங்கள் பையோட வேல்யூ என்ன? 22/7. அதுதானே? இது 7ஆல் எது டிவைட் ஆகும் பாருங்கள். 6 42. 7ஆல் டிவைட் ஆகும். இது 7ஆல் டிவைட் ஆகுது. இது 12 வரும். ஸோ இது ரெண்டுமே 7ஆல் டிவைட் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு 7ஆல் கேன்சல் பண்ணால் தான் இந்த ஆன்சர் வரும். புரியுதா? அப்போது 4.2 போட்டால் தான் ஆன்சர் வரும். 8.4 போட்டால் வரவே வராது. இல்லைன்னா இப்போ இப்படி கணக்காக போடணும். என்ன? 4/3 போடணும், 22/7 போடணும், R³ அப்படின்னு போடணும், 310 464. முதல்ல இது மொத்தத்தை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். R³ வேல்யூ 74.088 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ஆரோட வேல்யூ 4.2 ஆன்சர் கிடச்சிரும்.
ஓகேவா? கொஞ்சம் சிரமமான கேள்வி தான். கொஞ்சம் பொறுமையாக போடணும். டைம் எடுத்துக்கிற கேள்விங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது, ஒரு அரைக்கோளத்துடைய வலைபரப்பு கொடுத்துட்டாங்க எனில் அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்களேன். இது ஒரு அரைக்கோளம் இருக்குது, எமிஸ்பியர். ஓகேவா? இதோட வலைபரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரைக்கோளத்தோட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πr² = 27/72. மொத்த பரப்புனா அரைக்கோளத்தில் மொத்த பரப்பு என்ன? 3πr². பாருங்க, 2πr² வேல்யூ கொடுத்துட்டு 3πr² வேல்யூ கேட்குறேன். அப்போ இதை அப்படியே 2ஆல் அடிச்சிடலாமா? அதானே. 2 2 3 2 6 மீதி 1 8 2 16 மீதி 1 6 2 12. அவ்வளோதாங்க. ஸோ 3 × 1 3 8 6. இதை மொத்தத்தையும் பெருக்குங்க. பெருக்குனா 41 58 அப்படின்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, 3 நீளம் அகலம் உயரம் கொடுத்துட்டு கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், 3த்தையும் பெருக்கணும். L × B × H. ஸோ 11 × 10 × 7 11 77 ஒரு 0. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு கோளத்தின் ஆரமானது, கோணம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்பியர். கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. நல்லா கவனிங்க. ஒரு கோளத்தின் ஆரம் மற்றொரு கோளத்தின் ஆரத்துடைய பாதி. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 மடங்குன்னா இது எவ்வளோ? 1 மடங்கு. புரியுதுங்க? ஒரு கோளத்தின் ஆரம் மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. இங்கே என்ன எடுக்கிறியோ அதில் பாதி இங்கே போடணும். இதுதான் என்னதுன்னா ஆரத்துடைய விகிதம். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? கன அளவு விகிதம்னா என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். 1³ 2³ 1³ 1 2³ 8. அப்போ 1:8 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சார். அடுத்தது, இப்போ பார்த்தோமா அதே தாங்க இந்த கொஸ்டின்ஸு. அடுத்தது, ஸோ 75வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம் 14 பை, அதன் அகலம் 10 பை. ஓகேவா? நீளத்தின் வழியே ஒரு முறை சுருட்டப்படுவதன் மூலம் ஒரு உருளை. எப்பவுமே செவ்வக வடிவ தாளை சுருட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? உருளை கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஒரு படம் போடுறோம் பாருங்க. இதுதான் செவ்வக வடிவத்தாள். இது லென்த் எவ்வளோ அப்படின்னா 14 பை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிரெத் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பை அப்படின்னு சொல்றாங்க. அதானே. அப்போ இது என்ன சொல்றாங்க? நீளம் வழியே சுருட்டப்படும் போது என்ன கேட்குறாங்க? அந்த உருளையோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இதை சுருட்டுறோம் அப்படின்னா, ஓகேவா, இங்கே பாருங்க, 2πr ஒரு உருளை மாதிரி கிடைக்குது. அந்த உருளையோட வலைபரப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லென்த்து. ஏன்னா இதுதான் அப்படியே இப்படி சுற்றும். ஓகேவா? புரியுதாங்க? கொஞ்சம் நல்லா கவனிக்குது. நீளம் வழியே ஒரு முறை சுருட்டப்படுவதன் மூலம் இந்த லென்த்து தான் என்ன ஆகுது அப்படின்னா வலைபரப்பாக மாறும். அப்போ 2πr இன்ட்டு, இங்கே பாருங்க, நல்லா சொல்கிறேன் பாருங்க, இந்த உருளையை, இது ஒரு உருளையை அப்படி மாறுது. ஓகேவா? ஸோ இந்த ஆரம் தான் இப்படி மடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு வட்டம் மாதிரி தருதா? இந்த வட்டத்தோட சுற்றளவு தான் இது. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. 2πr = 14 பை கேன்சல். 1 2 7 2 14. அப்போ ஆரத்துடைய மதிப்பு என்ன? 7. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? கன அளவு. இதோட கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருளையோட கன அளவு என்ன? πr² h. அதானே. பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ என்ன? 7 × 7. ஹெச் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ஹெச்ன்றது என்னது? பி, பிரெத் இருக்கு பாரு, தான் ஹெச். 10 பை. அவ்வளோதாங்க. இந்த பை அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்க, இந்த பை கேன்சல் ஆகிடும். 7 49. ஸோ 49 ஒரு 10ஆல் பெருகணும்னா 490. அவ்வளோதான் சார். நல்லா புரியுதுங்களா? ஸோ செவ்வகோடைய தாள் இப்படி இந்த பக்கம் மடித்து அப்படியே நம்ம என்ன சுற்றினா ஒரு சிலிண்டர் கிடைக்கும், ஒரு உருளை கிடைக்கும். பார்த்துக்குங்க. அடுத்தது, இங்கே நல்லா கவனிங்க. 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோளம் 6, அதன் ஆரம் 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஆரம்ப நிலையிலேருந்து இரு கன அளவு என்னென்னா, ஒரு பலூன் இருக்குது, நம்ம ஊதுறோன்னா 6க்கு அப்படியே என்ன பெரிய பலூனாக மாறும், 12ஆக மாறும். அப்போ இதோட ஆரத்துடைய விகிதம் 6, அதோட ஆரத்துடைய விகிதம் 12. 1r 6 2r 12. கன அளவுன்னு கேட்குறாங்க, கியூப் பண்ணணும். அப்போ 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூப் பண்ணால் 8. அப்போ 1:8 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர்,
பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கூம்பு மற்றும் ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் சமம். உருளையினுடைய கனளவு 120 சென்டிமீட்டர் எனில் கூம்பினுடைய கனளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஒரு கூம்பு மற்றும் ஒரு உருளையின் ஆரம் நல்லா தெரியுங்க. ஒரு கூம்பு ஒரு உருளை 3 கூம்பு சேர்ந்து தான் ஒரு உருளைன்னு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அப்போ உருளையோட கனளவு 120. நான் கூம்போட கனளவு என்ன, இதை 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் 4 3 12 ஒரு 0 40 தான் சரியான ஆன்சர். புரியுதா சார் என்னன்னு? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே அடிப்பக்க ஆரமும் உயரம் கொண்ட 3 கூம்பு சேர்ந்தது தான் ஒரு உருளை. அப்போ உருளையோட கனளவு கொடுத்துட்டு கூம்போட கனளவு கேட்டாங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க, கனளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டு அவற்றின் உயரங்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது என்ன, R1 R2. உயரங்களுடைய விகிதம் வந்து H1 H2. இதான் கண்டுபிடிக்க போகிறோம். கனளவுகள் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே, கனளவோட சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா கவனிங்க. என்னது, கூம்பு தானே. கூம்போட கனளவு என்ன, 1/3 πr² h டிவைட் 1/3 πr² h ஈக்குவல் டு 1/1. 1/1 1 தான், ஏன்னா சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 1/3 பையை கேன்சல் ஆகிடுச்சு, 1/3 பையை கேன்சல் ஆகிடுச்சு. இது R1 H1, இது R2 H2. இங்கே பாருங்கள், R1² என்ன, இது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு இது H1. இங்கே R2² 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இது H2 ஈக்குவல் டு 1. இப்போ H1 H2 தான் வேணும். இந்த 1 மேலே போய்ட்டு இந்த 6 கீழே வந்துடும். அப்போது H1 டிவைட் H2 ஈக்குவல் டு மேலே 1 டிவைட் 4. அப்போ 1:4 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது நல்லா கவனிங்க. ஒரு கனசதுரத்தை புறப்பரப்பு கொடுத்துட்டு கனளவுன்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம போட்ட கேள்வி தான். ஓகேவா? வேணும் மறுபடியும் சொல்கிறேன். 6a², அதுதானே 6a² 384 அப்படின்னா 1 6 6 6 6 36 மீதி 2 4 6 24. அப்போ a² 64னா ஏவோட வேல்யூ என்ன, ஒரு 8ன்னு வரும். கனளவுன்னு கேட்டால் a³ வால்யூம்ன்றது a³. அப்போ 8³ அப்படின்னு போட்டால் என்ன, ஒரு 512 ஆன்சர். எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. 80வது கேள்வி. ஒரு மரத்தினால் ஆன கூம்பின் அடிச்சுற்றளவு, நல்லா கவனிங்க. இது மாதிரி தான் கேள்வி வரும். கூம்போட சுற்றளவு கொடுத்துட்டாங்க, அதன் உயரம் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ, 12 எனில் கனளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்பக்க பரப்பு கூட உயரம் இருக்கலாம், ஆனால் இங்கே அடிச்சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலா, வட்டத்துடைய சுற்றளவு 2πr ஈக்குவல் டு 44. இங்கே பாருங்க, இங்கே போகிறோம் பாருங்க, 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் ஈக்குவல் டு 44. 2 22 44 44 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆரத்துடைய வேல்யூ 7. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, கூம்போட கனளவு ஃபார்முலா என்ன, 1/3 πr² h. ஸோ 1/3 போடுறேன், பையோட வேல்யூ 22/7ன்னு போடுறேன். ஆர் எவ்வளோ, 7ஆ? ஸோ 7 இன்ட்டு 7, h எவ்வளோ, 12. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், இந்த 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 3 4 3 12. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 22 இன்ட்டு 4 28. அப்போ என்ன, ஒரு 616 ஆன்சர். எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் சார். ஓகேவா? ஒரு அறையினுடைய நீள அகலம் உயரம் கொடுத்துட்டாங்க 12 9 6ன்னு சொல்லிட்டு. ஓகே, 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளை உள்ள அடுக்கலாம். அப்போ எண்ணிக்கை நம்மளுக்கு வேணும்னா பெரிய கனளவு டிவைட் பை சிறிய கனளவு. பெரிய கனளவுனா 12 × 9 × 6 டிவைட், சின்ன கனளவுனா 1.5 × 1.5 × 1.5. அவ்வளோதான் சார். சுருக்குனா முடிஞ்சு போச்சுங்க. 12 × 9 × 6 அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட்டு 2 டிஜிட்டு 3 டிஜிட்டா. அப்போது நான் என்ன பண்ணுறேன், மேலே 10 × 10 × 10ன்னு போட்டுட்டு கீழே என்ன பண்ணுறேன், 15 × 15 × 15 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? 2 5 10 3 5 15, 1 3 3 4 3 12. இங்கே பாருங்கள், 2 5 10 3 5 15, 1 3 3 3 9, 2 5 10 3 5, 1 3 3 2 3 6. அவ்வளோதான் சார்.
4 3 12 12 24 24 2 48 48 2 56 56 2 இது மொத்த பேருக்குங்க என்ன அது பாருங்க 2 4 4 2 8 8 2 16 16 இன்ட்டு 12 ஓகேவா 192 ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் டி தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன முடிச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா 3D அப்படின்ற ஒரு 2011 to 19 பிடிஎஃபை நம்ம முடிச்சிருக்கோம் 2 பார்ட்டாக முடிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு பார்ட் நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன் ஓகேவா இது 2வது பார்ட்டு நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இனிமேல் கண்டினியூ நம்ம வீடியோ பார்க்குறோம் சார் நாளைக்கு வந்து 2Dயில் ஒரு 2D கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதில் ஒரு 4 பார்ட்டை நம்ம பார்க்கலாம் ஓகேவா வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ